வாழைத்தண்டு, வெங்காயம், தக்காளி, சிறுபருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். எல்லாம் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் ஒன்றா போட்டுக்கோங்க. குக்கரில் 1½ டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுக்கிறேன். தேவைக்கேற்ற கல்லுப்பு போட்டுக்கோங்க. குக்கரை போட்டு மூடிடலாம். 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். வெந்துடுச்சு. பாருங்கள், ஓப்பன் பண்ணதும் எப்படி இருக்குன்னு. 1½ டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கு பாருங்கள். வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்துடுச்சு. எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். கடாயை வச்சுக்கலாம். கடாயை சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போது கடாயை நல்லா சூடாக்கட்டும். ஈரத்தோடு போட்டாக்கா அது ஒரு மாதிரி வெடிக்குங்க. இது காஞ்சிச்சு கடாயி. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரியணும் கடுகு. நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுக்கலாம். பூண்டு சோம்பு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகு வேணால் கிள்ளி போட்டுக்கலாம். நான் எனக்கு வேணாம் அப்படின்னு நான் போடலை. இருக்கிற அதில் போட்டு காரம் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு. நல்லா ரெட் கலராக சவுண்ட் வரணும். இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். சோம்பு பூண்டு இப்போ அவிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தண்டு, அதை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, தாளிச்சு விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டு அப்படியே வதக்கி போட்டுடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது வயிற்றில் கல் இருந்துச்சுன்னா கூட சரிப்படுத்துங்க. வாழைத்தண்டு நீங்கள் வாரத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. இதை வயிறு வலிக்கலாம் கூட நல்லது இது. வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.